ஆண்டவர் உங்களை காப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உங்களை பாதுகாக்கிற தேவன், உங்களுடைய ஆத்மாவை நான் பாதுகாப்பேன், போக்கையும் மரத்தையும் நான் காப்பேன். உங்களை காக்கிற தேவன் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை காப்பார். எந்த சூழ்நிலையிலும் உங்களை பாதுகாக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. நீங்கள் வசிக்கிற சூழ்நிலை, ஊழியம் செய்கிற சூழ்நிலையில உங்களை பயமுறுத்தக்கூடிய ஏதோ ஒரு காரியம் இப்ப நடந்து கொண்டிருக்கலாம். அதுல உங்களை பாதுகாக்க தேவன் வல்லவர். எதுல ஆண்டவர் பாதுகாக்கிறாராம்? உன் கால் சிக்க கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராம். அப்போ நம்முடைய சிக்க வைப்பதற்கு இந்த உலகத்துல ஒரு காரியம் இருக்கிறது. அது யாருன்னா எதிராளியாகிய சாத்தான். எதுலையாவது நம்ம சிக்க வைக்கணும், கண்ணில அகப்படுத்தணும், பாவத்துல சிக்க வச்சிடணும், ஒரு கடன் பிரச்சனைக்குள்ள சிக்க வச்சிடணும், இந்த பிரச்சனைக்குள்ள சிக்க வச்சிடணும்னு சொல்லி சாத்தான் பல விதங்களிலே கண்ணிகளை வைக்கிறான்.